Daily. Taste the Daily. அந்த கடைசி 5 நிமிஷம் அந்த பொண்ணோட இதயத்துல வந்த விஷயங்கள். தனக்கென்று ஒரு இளவரசன் இனிமேலா பிறக்கப் போகிறான்? அவன் ஏற்கனவே பிறந்து விட்டான், சீக்கிரமே வருவான் என்று என் மகள் ஆசையாய் கூறினாள். ஆனால் வந்தவன் என் மகளுக்கு இளவரசனாக வரவில்லை, யமனாக வந்துவிட்டானே என கண்ணீர் சிந்திய தாய்க்கு ஆறுதல் கூறிய நடிகை அம்பிகா, ரித்தன்யாவின் கடைசி அந்த 5 நிமிடம் அவர் என்னவெல்லாம் யோசித்திருப்பார் என உடைந்து பேசினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் பெற்றோரை நடிகை அம்பிகா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விலங்குகளின் உயிர்களுக்கு இருக்கும் மதிப்பு கூட மனிதர்களின் உயிர்களுக்கு இருப்பதில்லை என்றும், மற்ற நாடுகளில் உள்ளது போல நமது நாட்டிலும் தண்டனைகள் கடுமையானால் தான் இதுபோன்ற தற்கொலை மரணங்கள் குறையும் என்றும் கூறினார். இருக்கிற அந்த ஒரு அனிமல்ஸுக்காக போராடுறவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதையோட ஒரு மனிதனுடைய உயிருக்கு இல்லையா? என்ன இது? மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பண்ற மாதிரி கடுமையான தண்டனை உடனே கொடுத்தாதானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும். கண்களை மூடி தூங்க முடியவில்லை என்றும், ரித்தன்யாவின் மரணமும் வரதட்சணை கொடுமையால் மற்ற பெண்கள் உயிரிழக்கும் சம்பவங்களும் மனதை பதற வைப்பதாகவும் கூறிய அம்பிகா, ரித்தன்யா உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தாமதமே இருக்கக்கூடாது, உடனுக்குடன் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்றார். அப்படி கொடுத்தால் மட்டுமே அடுத்த பெண்களுக்கு இதுபோன்ற கொடுமைகள் நடக்காது என தெரிவித்தார். கண்ண முடியாச்சுன்னு இதான் மனசுல வரும். அந்த பொண்ணு அது ஏன் வீட்டு பொண்ணா இருந்தா அதெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது, அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அந்த அப்பா அம்மா, அந்த பையன் இருக்கிற இடத்துல நானாக இருந்தா, என்னோட வீட்டுல இருக்கிறவங்களாக இருந்தா, அப்படியே மனசு போட்டு இது பண்ணிட்டு இருக்கணும். தப்பு செஞ்சவங்கள கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போதுதான் இன்னொரு உயிர் போகக்கூடாது. பனிஷ்மெண்ட் கொடுத்தால் போன உயிர் திரும்ப வந்து விடுமா என கேட்பதெல்லாம் மனசாட்சி இல்லாத கேள்வி என கோபமாக பேசிய அம்பிகா, ரித்தன்யாவின் உயிர் போவதற்கு கடைசி 5 நிமிடம் அவர் என்னவெல்லாம் நினைத்திருப்பார், எப்படியெல்லாம் மனம் துடித்திருக்கும். ஆனால் மற்றவர்களின் கண்ணீரை பார்த்து ரசிக்கவே ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கண்ணீரை வைத்தே சிலர் பிசினஸ் செய்வதாகவும் கொந்தளித்தார். பனிஷ்மெண்ட் கொடுத்தா போன உயிரை திரும்ப வந்துருமா, இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. ஆனா பனிஷ்மெண்ட் கொடுத்தாதானே அந்த அப்பா அம்மாவுக்கும் உடன்பிறப்புக்கும், ஐயோ எங்க வீட்டுல நடந்தது இன்னொரு இடத்துல நடக்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு வழி பிறந்திருக்குன்னா அவங்க இத்தனோண்டு ரிலீவ் ஆவாங்க. அந்த கடைசி 5 நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு, அந்த பொண்ணோட இதயத்துல வந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க. ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னே நம்ம ஊர்ல சில ஆளுங்க இருக்காங்க, அதை வச்சு பிசினஸ் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. அதே போல ஒரு பெண் கணவர் வீட்டில் வாழ பிடிக்காமல் தாய் வீட்டுக்கு வந்தால், ஏன் வந்தாய், எதற்கு வந்தாய், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பது போல பாடம் எடுக்காமல் என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல வேண்டுமே தவிர, என்ன கொடுமை நடந்தாலும் பெற்றோர்களிடம் சொல்லக்கூடாது, வாடா வெட்டியாய் இருந்தால் பெற்றோருக்குத்தான் அசிங்கம் என சொல்வதை நிறுத்துங்கள் என ஆவேசமாக தெரிவித்தார். கொடுமைகள் வெளியில சொல்லக்கூடாது, சொன்னா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்க கூட பிறந்த ஆளுங்களுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது, இதெல்லாம் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சொல்றத நிறுத்துங்க. டிவியை ஆன் செய்தாலே வரதட்சணை கொடுமை, பெண் தற்கொலை அல்லது மரணம், இது போன்ற செய்திகள் தான் மனதை உலுக்குகிறது என்ற அம்பிகா நடிகை தானே, அதனால் வந்து பப்ளிசிட்டிக்காக ஆறுதல் கூறுகிறார் என்று கூறுவார்கள். ஆனால் ரித்தன்யாவின் உணர்வை, கடைசி 5 நிமிடத்தை தன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என பேச முடியாமல் கண் கலங்கினார். டிவி அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வேண்டான்னு சொல்லி வைக்கிற அளவுக்கு போயிட்டு ஒவ்வொரு விஷயமும், இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஒண்ணு அங்க இன்னொரு இடத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, பெருசா அவங்க சொல்லிக்குவாங்க, அவங்க வந்தாங்க, அவங்க நடிகை தானே, அவங்க அப்படி காட்டுறாங்க இல்ல. அந்த பொண்ணோட கடைசி 5 மினிட்ஸ் எப்படி இருக்கும்னு நான் யோசனை பண்ணேன்.
தனக்கே மூச்சு முட்டுகிறது என்றால் 10 மாதம் சுமந்து பெற்று 27 ஆண்டுகள் வளர்த்து ஆளாக்கிய தாய்க்கு எப்படி மனம் வலிக்கும்? அவருக்கு எப்படி உணவு இறங்கும்? அது ஒரு தாயாக தனக்கு புரிவதாக கண்ணீர் சிந்திய அம்பிகா அன்பு மகளை காலனுக்கு தூக்கி கொடுப்பதற்கு பெறாமலே இருந்திருக்கலாம் என்றும், மகள் இல்லாததை விட அவள் இல்லாமல் போனதற்கு எந்த நீதியுமே இல்லை என்பதுதான் இன்னும் கொடுமையிலும் கொடுமை என்றார். மூச்செல்லாம் முட்டுது. அவங்க சாப்பிடாம இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு தெரியும், போகாது. பச்சை தண்ணி கூட உள்ள போகாது. எத்தனை வழியில் இருந்து வந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து 29 வயசுல இல்ல 27 வயசுல சாவு கொடுக்கறதுக்கா? செஞ்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு எந்த விட பலனும் இல்லைன்னு சொல்றதுதான் அவங்களுக்கு நடந்ததை விட மனசை கொல்றதே. தனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய மகளுக்கு தானே கொள்ளி வைக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே என்பது ஒரு தாய்க்கு தாழ முடியாத வேதனை என்று கூறிய அம்பிகா, பிரிட்டன்யாவின் உயிரிழப்புக்கு காரணமானவர்களுக்கு உடனே தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய குழந்தைக்கு நான் கொள்ளி வைக்கிறேன்னு இது வேற அவங்களுக்கு கொண்டுட்டு இருக்கோம். அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக அவிநாசி செய்தியாளர் ஞானசேகரன். Taste the Daily.